வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை இன்னும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 91:4 நாம் வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் நல்ல ஒரு பாதுகாப்பான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறதை எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்றால் நமக்கு தெரியாமல் நம்மையும் அறியாமல் வருகிற ஆபத்துகள்,
தீங்குகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவர் தமது செட்டைகளில் சிறகுகளுக்குள் நம்மை மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாப்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி பாருங்கள், பலவிதமான தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர். ஆனால் ஒரு முறை அந்த தேசத்துக்கு எதிரடையாக அந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட பேசுகிற போது, இவர் வாய் சொல்ல பாரூக் என்பவர் எழுதி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு போய் அங்கு வாசிக்க நேர்ந்த போது, இதை கேட்ட அந்த ராஜா அந்த கத்தியால் அந்த சுருளை கீறி விட்டு அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பிலை தூக்கி சுட்டரித்து விட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது நிமித்தமாக அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. இந்த எரேமியா எவ்வளவு தீங்கான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறான் என்று சொல்லி எரேமியாவையும் பாருக்கையும் பிடிக்கும்படியாக அவர்கள் முயற்சித்தார்களாம். அது எரேமியாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கிற போது, ஆட்களை அனுப்பின போது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய வேலையை செய்கிறவர்களை அந்த தீங்குக்கு, அந்த ஆபத்துக்கு, அந்த பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தமது சிறகுகளால் மூடி மறைத்து கொள்ளுகிறார், பாதுகாக்கிறார். அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமலே, நமக்கு அறியாமலே விரோதமாக செய்யப்படுகிற கண்ணிகள் ஏராளம். அது மறைவான கண்ணிகளாக இருக்கிறது. நம்மேல் பொறாமை கொண்ட மனிதர்கள் பொல்லாத வல்லமைகளை ஏவி மந்திரவாதங்களை, சூனியங்களை, விரோதமான காரியங்களை செய்து நமக்கு எதிரடையாக நாம் அந்த காரியத்தை குறித்து யோசித்திருக்கவே மாட்டோம், சிந்தித்திருக்கவே மாட்டோம். அதன் வழியாக துயரங்களை கொண்டு வர, பல விதங்களில் போராட்டங்களை கொண்டு வருவதற்கு, ஆபத்துகளையும் தீங்குகளையும் நம்மை சூழும்படியாக முயற்சி செய்கிறான். பொல்லாத சத்துரு அந்த திட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் தமது சிறகுகளாலே நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எந்த காரியத்தை அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்களோ அந்த முயற்சிகளை முறியடிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சூழ்ந்து மூடிக்கொள்கிறார். ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்றுதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் அப்படித்தான் மூடி மறைத்து பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து என்னையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், என் வாழ்க்கையையும், என்னை சார்ந்தவர்களையும், எனக்குண்டான எல்லாவற்றையும் அது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு தெரியாமலே வருகிற எத்தனையோ ஆபத்துகள், தீங்குகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற செட்டைகளுக்குள், ஆண்டவராகிய கர்த்தருடைய சிறகுகளுக்குள் தஞ்சம் அடைகிற, அடைக்கலம் புகுந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் மது சிறகுகளுக்குள், செட்டைகளுக்குள் மூடி மறைத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.